ஹாய், வாங்க. எங்கள் ஊரில் உள்ள சொத்துக்கட்டு வீடுன்னு சொல்லுவாங்களா, அந்த காலத்தில் இருக்கும்லங்க. அதேமாரி ஒரு வீடு இருக்குது. எங்கள் வீடு எதித்த வீடு தான். அவங்க வீட்டில் 2 வீடு இருக்குது, வாங்க காட்டுறேன். இப்போ பாருங்கள், இது எங்கள் வீட்டிலேருந்து எடுக்கிறேன். அது எதித்த வீடு இல்லையா. இது வந்து ஃபஸ்ட்டு வீடு, இன்னொன்று 2வது ஆப்போசிட்டில் காட்டுறேன் பாருங்கள். இதெல்லாம் ஒரு 50 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சுங்க கட்டி. இந்த பாருங்க, அப்படியே அந்த பக்கம் கோழி கூடு இருக்கும். இது பாருங்கள், இதில் வந்து இன்வெர்ட்டர்லாம் வச்சுருக்காங்க. முன்னெல்லாம் வந்து நான் சொல்கிறேன் பாருங்களேன், இந்த பசங்கள்லாம் விளையாடிக்கிட்டு இருக்கு. இப்போ வந்து அவங்க மருமக பிள்ளைலாம் வந்து இங்கே ரெஸ்ட் எடுக்கிறது, அது ஒர்க் பண்ணுறது, அந்த வேலையெல்லாம் பார்த்துட்ருப்பாங்க. முன்னெல்லாம் சும்மா தான் வச்சுருந்தாங்க. இந்த அவ்வா இருந்தப்போ தான் நிறைய பித்தளை பாத்திரம்லாம் வச்சுருப்பாங்க. நிறைய அடகு பிடிப்பாங்கள்ல, அதுமாரி அடகு பிடிச்சி ஃபுல்லாக இருக்கும். நான் பார்த்தேன் சின்ன பிள்ளையா இருந்தப்போ, அப்படி தான் நிறைய இருந்தது. இது பாருங்கங்க, சுத்தக்கட்டு வீடு பாருங்கங்க எப்படி இருக்குன்னு. மேலே வந்து ஓப்பனாக இருக்கும், கம்பி வச்சுருக்கோம். அந்த கம்பியெல்லாம் இப்போ எல்லாம் உடஞ்சிருக்கு. கம்பி வச்சுருக்காங்க. பாருங்க, சுற்றி ஒரு வாரமாக மழையா, அதனால் துணியெல்லாம் எல்லாம் உள்ளே காய வச்சுருக்காங்க, எல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு. பாருங்க, அப்போயே பாருங்களேன், சுற்றி எம்டி பிளேஸ் தான் இருக்குது. சென்டராக முத்தம் இருக்குது பாருங்கள். இந்த பக்கம் ஒரு பாத்ரூம் வச்சுருக்காங்க. இவங்க இப்போல்லாம் மாற்றிக்கிட்டாங்க. இவங்க வந்து யூஸ் பண்ணுறது இல்லைல்ல, அதனால் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி இப்போ மாற்றிக்கிட்டாங்க. கிச்சன்லாம் அதில் கிடையாது. கிச்சன்லாம் இருக்குன்னா, ஆனால் அது வந்து இது மாதிரி திங்ஸ்லாம் போட்டு வச்சுருக்காங்க. அதில் யூஸ் பண்ணாமல் சும்மா தானே வச்சுருக்காங்க. எங்கள் ஊர்லலாம் ஏதாவது, இப்போ எங்கள் வீட்டிலலாம் எங்கள் அம்மா இருந்தப்பெல்லாம் இங்கே தான் சாப்பாடுலாம் வச்சோம். இங்கே தான் சாப்பாடுலாம் பண்ணுவாங்க, எல்லோரும் வைப்பாங்க. ஃபங்க்ஷனுக்கெல்லாம் இங்கே தான் சாப்பாடு வைப்பாங்க ஃபுல்லாக. நல்லா சுத்தமாக கூட்டி எப்போதும் நல்லா நீட்டாக தான் வச்சுருப்பாங்க. எப்போதுமே அப்படி தான் இருக்கும். இந்த பாருங்கள், இந்த வீடு இதுக்கு நேர் 2 வீடு இருக்கும். இந்த காம்பவுண்டுக்குள்ளே 2 வீடு இருக்கும். 2மே ஒருத்தங்க வீடு தான். இவங்க நேராக இதுவும் 100 வருஷத்துக்கு மேலே உள்ள வீடுங்க. 2 பக்கம் திண்ணையை பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து கூரை கட்டடம், கூரை தான் போட்டிருப்பாங்க. அடுத்தது ஓடு. ஏன்னா அந்த வெயிலுக்கு ஏற்ற மாதிரி இருக்குதுன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு கூரை போட்டிருப்பாங்க. 2 பக்கம் திண்ணை வச்சு கட்டியிருக்காங்களா, அழகாக இருக்குங்க. இது வந்து நேராக போய்ட்டு சுற்றி வரலாம். கிச்சன்லேருந்து இப்படி போயிட்டு காட்டுறேன் பாருங்க உங்களுக்கு. பாருங்க, டைல்ஸ்லாம் இப்போ பசங்களுக்கு 2 பொண்ணு கல்யாணத்தப்போ தாங்க அந்த டைல்ஸ்லாம் மாற்றினாங்க. முன்னாடியே சிமெண்ட்டு தரை போட்டிருந்தாங்க, இப்போ தான் வந்து எல்லாம் மாற்றினாங்க. இந்த பாருங்களேன், இப்போ நேராக போனோம்னா அப்படியே சுற்றி கிச்சனுக்கு போயிட்டு டைனிங் ஹால் போய்ட்டு நேராக திருப்பி இந்த ஹாலுக்கே வந்துடலாம். அது மாதிரி இது வந்து சாமி ரூமு. அப்புறம் பாப்பா வந்திருக்கா, அவங்க வீட்டு பொண்ணு வந்திருக்காளா, அதனால் அவங்க திங்ஸ்லாம் இங்கே வச்சுருக்காங்க. இல்லைன்னா நீட்டாக தான் இருக்கும். இந்த பாருங்கள், அடுத்து ஒரு ஹாலாக. இது வந்து ஸ்டோர் ரூம் ஏரியெல்லாம் வச்சுருப்பாங்க. இது வந்து ஃப்ரிட்ஜ் வச்சுருக்காங்க. கிச்சனுங்க, இதெல்லாம் நிறையா மாற்றிருக்காங்க. முன்ன அப்படியெல்லாம் இருக்காது. கிச்சனை அதை சாப்பிட்டுட்ருக்காங்க. டைனிங் ஹாலில் உட்காந்து சாப்பிட்டுட்ருக்காங்க. அவங்க எப்போதுமே வெந்நீர் போட்டு இந்த இடத்துல வச்சுருப்பாங்க. இதை பார்த்திங்களா, வந்தாச்சு பசங்களுக்காக கேன் வாட்டர். இது பாருங்கள், இந்த அவ்வாவும் தாத்தாவும் தான் இந்த வீட்டு அவ்வா தாத்தா. இந்த அவ்வா தான் நிறைய பாத்திரம்லாம் வச்சுருப்பாங்க. அங்கே அடகு பிடிச்சி வச்சுருப்பாங்க. அந்த வீடு ஃபுல்லாக அப்படி தாங்க இருக்கும் முன்னாடி. நான் சின்ன பிள்ளையா இருந்தப்போ உள்ள இந்த திங்ஸ் எல்லாமே இருக்குங்க. அப்படியே இருக்குது பாருங்கள். சூப்பராக அழகாக வச்சுருக்காங்க பாருங்கள். அழகாக இருக்குது பாருங்கள். எப்படி இருக்குது? பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூங்க.